ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் என்று ஒரு ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. வர வர நம்ம நாட்டில் இந்த திருடனுங்க தொல்லை பெருகி போச்சு சார். விதவிதமாக திருடுறானுங்க. நியூஸ் பேப்பர், டிவி எல்லாத்துலேயும் திருடனுங்க புராணம்தான். அவனுங்களை ஒழிச்சாதான் இந்த நாடே உருப்படும். சார் 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 நிறுத்துங்க. என்னாச்சு சார்? திருடனுங்க இருக்கிறதுனால தான் நம்ம நாடே பொருளாதாரத்தில் இவ்வளோ முன்னேறி இருக்குது. இது தெரியாமல் பேசுகிறீங்க. அவங்க தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? ஒன்றும் புரியலையே. திருடனுங்களால் நம்ம நாடு முன்னேறுதா? என்ன ஜோக்கா? ஜோக்கெலாம் ஒன்றும் இல்லை, இதான் உண்மை. எப்படி சொல்கிறீங்க? திருடனுங்க இருக்கிறதுனால தான் நமக்கு பீரோ, லாக்கரு இதெல்லாம் தேவைப்படுது. அதனால் அந்த கம்பெனிலாம் உருவாகி இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கதவு, ஜன்னல், கிரில்லு, கதவுக்கு ஒரு பூட்டு, இது போதாத்துக்கு வீட்டுக்கு வெளியில் 24 மணி நேரமும் செக்யூரிட்டி இவ்வளவும் வைக்கிறோம். அப்போ பல பேருக்கு வேலை கிடைக்குது. எதனால்? இந்த திருடனுங்க இருக்கிறதுனால தான். இந்த மாதிரி திருடனுங்க இருக்கிறதுனால தான் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வாலே கட்டுறோம். அப்புறம் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் போய் பாருங்கள், சுற்றி 24 மணி நேரமும் யூனிஃபார்மோட கார்டு வேறு நிற்கிறானுங்க. இதனால் எவ்வளோ பேர் பிழைக்கிறாங்க தெரியுமா? வயிறார எத்தனை குடும்பம் சாப்பிட்றாங்க தெரியுமா? அப்புறம் இந்த சிசிடிவி கேமரா, மெட்டல் டிடெக்டரு, அது மட்டும் இல்லாமல் சைபர் செல்லாம் வேறு இருக்குது. இப்போது யாருக்காக? எல்லாம் திருடனுங்களுக்காக தான். இது மட்டுமா? போலீஸ் ஸ்டேஷனு, போலீஸ்காரங்க, போலீஸ் ரோந்து வாகனம், துப்பாக்கி, புல்லட்டு இதெல்லாம் தயாரிக்க நிறைய கம்பெனிங்க, ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடைக்குது. அப்புறம் திருடனுங்களுக்காக கோர்ட்டு, வக்கீல், ஜட்ஜு, அவங்கள போடுறதுக்கு ஒரு ஜெயிலு, அந்த ஜெயிலில் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஜெயிலரு, இப்படி பார்த்தா எவ்வளோ பேர் பிழைக்கிறாங்க பாருங்கள். அது மட்டுமா? இந்த மொபைலு, லேப்டாப்பு, காரு, வண்டி இதெல்லாம் அவனுங்க திருடிட்டு போகிறதுனால தான் மக்கள் திருப்பி புதுசாக வாங்குகிறாங்க. இதனால் உற்பத்தி பெருகி நம்ம நாட்டோட பொருளாதாரம் முன்னேறுது. யாரால்? எல்லாம் இந்த திருட்டு பயணங்களால். பெரிய திருட்டு நடக்கிறதுனால தான் நம்ம மீடியா எப்பவும் புத்துணர்ச்சியோட தினம் புதுசாக செய்தி போட முடியுது. அடேங்கப்பா, இப்போ புரிஞ்சுதா சார்? நம்ம நாட்டோட பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது இந்த திருடனுங்க தான். ஒத்துக்கிறீங்களா? ஓகே. ஏய் மச்சான், பைக்கு வேகமாக ஓட்டுடா, தியேட்டரில் படம் போட்டுருவான். டேய், இதுக்கு மேலே வேகமாக போனால் நாளைக்கு நியூஸ் பேப்பரில் நம்ம படத்தை போட்டுருவான். பரவாயில்லையா? ஆம்லெட்டுக்கும் ஆஃப் பாயிலுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆம்லெட்டில் வெங்காயம் வேகாது, ஆஃப் பாயிலில் முட்டை வேகாது. ஆக ரெண்டும் முழுசாக வேகிறதில்ல. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம்.